ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ திஸ் இஸ் டாக்டர் ஜெயஸ்ரீ. என் முழு பேர் வந்து ஜெயஸ்ரீ ஆறுமுகம். நான் வந்து ஒரு டாக்டர் பை ப்ரொஃபஷன். ஸோ நான் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது எல்லாமே தமிழ்நாட்டில் தான். ஆனால் இப்போ வந்து நான் குஜராத்தில் இருக்கேன். எதுக்காகனா எம்டி பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். என்னோடய யூஜி வந்து, அதாவது எம்பிபிஎஸ் வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் படித்தேன். இப்போ நான் வந்து எம்டி பண்ணுறதுக்காக குஜராத்துக்கு வந்திருக்கேன். ஸோ என்ன தான் வந்து நான் டாக்டர் பை ப்ரொஃபஷனாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு பேஷன் இருக்குது சின்ன வயசுலேருந்து. என்னென்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து தமிழ் ரொம்ப பிடிக்கும். தமிழ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், தமிழ் பேசுகிறது ரொம்ப பிடிக்கும், தமிழ் எழுதுறது ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? ஸோ சின்ன வயசில் வந்து ஸ்கூல்லலாம் வந்து பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, பட்டிமன்றம் இதெல்லாம் வைப்பாங்கல்ல. ஸோ அதிலலாம் வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், நிறைய ப்ரைஸும் வின் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே வந்து காலேஜ்லேயும் கண்டினியூ பண்ணேன். சரிங்களா? ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போலாம் நிறையா ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் ரிலேட்டட் ஃபங்க்ஷனாக நிறையா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் பொங்கல் கூட இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க, பார்த்துருந்தேன், இன்ஸ்டாலலாம் பார்த்தேன். பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி எங்கள் காலேஜில் வந்து ஒரு வருஷமும் வந்து தமிழ் மொழியை வந்து வளர்க்குறதுக்காக தமிழ் மன்றம் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க எங்கள் காலேஜில். சரிங்களா? ஸோ தமிழ் மன்றம் அது பேர் என்ன வச்சுருந்தாங்கன்னா தமிழனி வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு வருஷமும் தமிழனி நடக்கும். அதில் வந்து நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஒரு வருஷம் வந்து தமிழ் மன்றம் செக்ரட்டரியாகவும் நான் இருந்தேன் கவுன்சிலில். ஸோ அதில் வந்து பட்டிமன்றம்லாம் நடக்கும். ஸோ அதில் வந்து பட்டிமன்றம்லாம் நிறைய பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து காலேஜ் முடித்து நான் இப்போ 2.5 years ஆகுது. ஸோ காலேஜ் முடித்து சென்னையில் 2 years ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணேன். அதுலேயுமே வந்து சில கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து நிறையா ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுவாங்க. உமன்ஸ் டே, தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி நிறையா செலிப்ரேட் பண்ணும்போது அதுலேயுமே நிறைய டிபேட்லாம் வைப்பாங்க. தமிழ் டிபேட்ஸ்லாம் வைப்பாங்க. அதுலேயும் நிறையா பேசியிருக்கேன். ஆனால் இங்கே வந்து குஜராத் வந்ததுக்கப்புறம் எனக்கு தமிழ் பேச ஆளே இல்லை. ஸோ எனக்கு வந்து எனக்குள்ளே இருந்த குட்டி தமிழ் டேலண்ட்டும் போயிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு, எனக்கு முன்னாடிலேருந்தே நான் ரொம்ப நாளாக வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அதை ஏன் நம்ம பொங்கல் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் பொங்கல் அன்றைக்கி இந்த யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கைஸ், இந்த சேனல் நேம் வந்து டாக்டர் ஜெயஸ்ரீ அப்படின்னு இருக்கிறதுனால நீங்கள் ஹெல்த் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் மட்டும்தான் வரும்னு நினைக்காதீங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்டர்டெயின்மெண்ட்கான சேனல் தான். ஸோ ஆனால் வந்து அப்பப்போ வந்து ஹெல்த் ரிலேட்டட் கண்டென்ட்ஸுமே வரும். சரிங்களா? ஸோ வந்து இப்போ ஒரு கவிதையோட முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து என்னை பற்றின இன்ட்ரோ மாதிரியான வீடியோ தான். ஸோ ஒரு சின்ன குட்டி கவிதையோட முடிச்சிடலான்னு பார்க்குறேன். இது கவிதைன்னு சொல்ல முடியாது, ஒரு கருத்துன்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட்டு 3 yearsல வந்து நான் லாஸ்ட் 3 yearsல வந்து எனக்கு என் லைஃப்பில் ஃபுல்லாகவே வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து ப்ரொஃபஷ்னலாகவும் சரி, பர்சனலாகவும் சரி, ஃபேமிலி ரிலேட்டடாகவும் சரி, ஃபைனான்ஷியலாகவும் சரி, நான் நிறையா அடி வாங்கிட்டேன் லாஸ்ட்டு 2.5 yearsல. ஸோ நான் ஃபேஸ் பண்ணத ஸ்ட்ரகிளே கிடையாது லாஸ்ட் 2.5 yearsல. ஸோ அப்படி அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வரும்போதெல்லாம் நான் என்ன நினச்சிப்பேன்னா, நம்ம வந்து கரெக்டான பாத்தில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து போடுற எஃபர்ட்ஸை போட்டுடுறோம். ஆனால் அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது நம்ம கையில் கிடையாது. ஸோ நம்ம வந்து போடுற எஃபர்ட்ஸை போட்டுடலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டில் தான் இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எறும்பு வந்து மழைக்காலம் வரதுக்கு முன்னாடியே அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து ஒரு இடத்துல போய் சேவ் பண்ணி வச்சுக்குமா. அந்த மாதிரி நம்மளுமே வந்து நம்ம போடுற ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஃபுல் எஃபோர்ட்ஸை நம்ம போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் அது குட்டாக ரிசல்ட் வருதோ இல்லை பேடாக ரிசல்ட் வருதோ, அது வந்து அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. என்ன வந்தாலும், எந்த ரிசல்ட் வந்தாலும் அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம மனதை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட நம்ம லைஃப்பை மூவ் ஆன் பண்ணால் தான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். இல்லைனா லைஃப் வந்து ஒரு குட்டையில் தண்ணி நிற்கிற மாதிரி ஒரே இடத்துலையே ஸ்டாக்னண்ட் ஆகி நிற்கும். சரிங்களா? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எது நடந்தாலும் பார்த்துக்கலான்ற மென்டாலிட்டியோடு இருங்க. கண்டிப்பாக வந்து லைஃப்பில் நீங்கள் பெருசாக வருவீங்க. சரிங்களா? அதே மாதிரி எனக்கு குக்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அதுக்குன்னு ப்ரொஃபஷ்னல் செஃப்லாம் கிடையாது. அதே மாதிரி கொஞ்சம் பாடுவேன். ப்ரொஃபஷ்னல் சிங்கரும் கிடையாது. நான் ப்ரொஃபஷ்னல் சிங்கர் கிடையாது, ப்ரொஃபஷ்னல் யூடியூபர் கிடையாது, ப்ரொஃபஷ்னல் செஃப் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து எடிட்டிங் ஸ்கில்ஸ் இந்த மாதிரிலாம் தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது மைனர் மிஸ்டேக், மேஜர் மிஸ்டேக்ஸ் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் முடிக்கும் போது குட்டியாக ஒரு சாங்கோட முடிச்சிக்கலான்னு பார்க்குறேன். இது ரொம்ப மோசமாக இருந்தால் பார்க்காதீங்க, இதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுங்க. சரிங்களா? ஸோ ஒரு கண்ணை படும்படி ஒரு வாடும்
அவ்வளோதான் கைஸ். நான் வந்து ப்ரொஃபஷனல் சிங்கர்லாம் கிடையாது. ஸோ கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் இந்த சேனலில் மெயினாக நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் வந்து மெடிக்கல் ரிலேட்டட் கண்டென்ட்ஸும் அப்பப்போ ரேராக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் வந்து மோட்டிவேஷ்னல் டாக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் வ்ளாக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் மிக்சடாக எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் டவுன், ஒரு வில்லேஜில் இருந்த ஒரு பொண்ணோட, இந்த பொண்ணு இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ இந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது கண்டிப்பாக ஒரு லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.